ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் வந்து ஒருத்தருக்கு வந்து நீங்கள் அந்த தகவலை கேட்டாலே உங்களுக்கு வந்து மிரட்டல் வரும், கொலை மிரட்டல் வரும், அடிதடி வரும். அந்த மாதிரி ஒரு மிரட்டலான ஒரு பதிலை வந்து ஒரு அரசு நிறுவனம் வழங்கியிருக்கு. எந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஒரு பொறுப்பற்ற ஒரு துறைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறநிலையத்துறை. அந்த அறநிலையத்துறையில் சார்பாக வந்து ராமலிங்கம் என்பவர் வந்து சென்னை சேர்ந்த ராமலிங்கம் என்பவர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் மாவட்டத்தில் இருக்கிற உருமன்குளம் அங்கே இருக்கக்கூடிய சீத்தலை சிவலிங்கேஸ்வரர் திருக்கோயில் குறித்து ஒரு 10 கேள்வி கேட்டிருக்கார். ஏன்னா கோயிலோட வந்து இது திருக்கோயிலுக்கு வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா, அதோட செயலாளர் யார், இந்த கோயிலுக்கு வந்து தினம் பூஜை நடக்குது, அது எவ்வளோ செலவு, அதுக்கப்புறம் இந்த கோயிலோட பூசாரியுடைய பெயர் என்ன, இந்த கோயிலுக்கு திருப்படி அதாவது பழுது பார்த்தல் வேலை நடந்திருக்கா, இந்த கோயிலுக்கு எவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கேள்வி கேட்டிருக்காரு. இதோட சொத்துக்கள் வாயிலாக இந்த திருக்கோயிலுக்கு வருமானம் எதுவும் வருமானம் இருக்குமோ அதுக்கு தகவல் இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த கோயில் சொத்துக்களுக்கு வந்து குத்தகைக்கு விடப்பட்டதான்னு சொல்லி ஒரு கடைசி கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு வந்து அவங்க கொடுத்த பதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான பதிலாக இருக்கும். ஆம் சொல்லிட்டு, உயிருடைமைக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் பொதுநலன் கருதி குத்தகைதாரர்கள் விவரம் வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பொறுப்பான பதில்ன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன பதில் வேணாலும் தரலாம், அதை வந்து கேட்குறவன் அந்த யார் ஆர்டிஐ கேட்குறானோ அவன் அந்த பதிலை படிச்சுக்க வேண்டியது அவன் தலையெழுத்து அப்படிங்கக்கூடிய ஒரு போக்கில் வந்து இன்னைக்கு அறநிலையத்துறை செயல்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். அறநிலையத்துறையில் இதே போல் பல ஆர்டிஐயில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வித்தியாசமான பதில்கள் வருவது என்பது ரொம்ப சகஜமாக நம்ம பல நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம். ஏற்கனவே நம்ம அரசு கையில் ஆலயங்களில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய பதில்களை எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற பதில் இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு பொறுப்பான அதிகாரி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு இல்லை, அதனால் அந்த விஷயத்தை வெளியிட முடியாதுன்னா யார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை, யாரால அச்சுறுத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி வருதுல. ஒரு இப்போ நான் ஏதோ ஒரு போகிற போக்கில் ஒரு ஆளை பற்றி குறை சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஒரு அரசாங்க அதிகாரி, ஒரு பொறுப்பான அதிகாரி, சைனிங் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் இது சீரியஸாக எடுத்துக்கணுமா வேணாமா? அப்படின்னா இதுக்கு வந்து இன்னைக்கு ரவுடிகள் ஆட்சி தான் இன்னைக்கு இருக்கா தமிழகத்தில். இப்போ இது மூலமாக இவர் வந்து யாருக்கும் மிரட்டல் வரும்னு இவர் சொல்கிறாரு. இந்த ஆர்டிஐயில் மனுவை விண்ணப்பித்து கேள்வி கேட்டவருக்கு மிரட்டல் விதமாக இதை சொல்கிறாரா, இல்லை இந்த பதிலை சொன்னால் ஆஃபீஸர் தனக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கிறாரா, யாருக்காக இப்போ அவர் அதை சொல்கிறாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வி இதில் எழுகிறதா இல்லையா? குத்தகைதாரர்களுடைய பெயரை சொல்ல முடியாது, சொன்னால் எனக்கு அப்போ இவருக்கு ஆபத்து வரும் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த கோவிலினுடைய நிலங்கள் குத்தகைகளில் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரவுடியாக இருக்கிறவங்களாம் தான் இருக்காங்கன்னு அர்த்தம் எடுத்துக்கணுமா? இன்னைக்கு அந்த நிலங்கள் அவர்கள் வசம் இருக்கிறதுன்னு எடுத்துக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முதலமைச்சர் பார்வைக்கு செல்லுமா செல்லாதா இப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இது துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு சூப்பர் அமைச்சர் இருக்கார், அடித்து விடு பாபு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா இப்படி சட்டசபையில் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லுவார், ஆஹா இதுதான் ஆன்மீக அரசு, இப்படிப்பட்ட அரசு நீங்கள் பார்த்ததே கிடையாது, இப்படி கோயில் கட்டியிருக்காங்க, அதை செஞ்சுருக்காங்க, இதை பண்ணியிருக்கோம், இவ்வளோ கும்பாபிஷேகம் அப்படின்னு அடுக்கிட்டே போவார். ஆனால் நம்ம நிறையா பார்த்துருக்கோம், ஒவ்வொரு கும்பாபிஷேகமும் எப்படி நடக்குது, அந்த கும்பாபிஷேகத்தில் பணிகள் கூட நிறைவு பெறாமல் அந்த கும்பாபிஷேகம் எப்படி வேக வேகமாக நடத்தி முடிக்கப்படுகின்றன. அந்த இடத்துல அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்போது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலைமையில கூட முடியாமல் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கும்பாபிஷேகங்கள்லாம் நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த நிலையில இப்போ என்னது சிலை காணம்ங்கிறது வந்து கோவிலே காணம்ங்கிறக்கூடிய கதை வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கடுத்து இவர் ரொம்ப நாளாக இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் இவ்வளோ நிலங்கள் எல்லாத்தையும் குத்தகை கொடுக்காம இருந்தவங்க எல்லாத்தையும் மீட்டு இவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டன அப்படின்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா அந்த வெள்ளை அறிக்கை இது வரைக்கும் தரமாட்டுறார். ஆன்மீக அரசு நாங்கள் இவ்வளோ கோவில்களுக்கு எல்லாம் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்கோம், இந்த கோவில்கள் எல்லாம் இன்னைக்கு இவ்வளோ வசதியாக இருக்குது, அதுக்கு காரணம் நாங்கள் பண்ணினது எங்கள் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளவும் சொல்கிறாருல்ல. அப்போ இந்த மாதிரி இவ்வளோ நிலங்கள் மீட்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அப்போ ஏன் ஒரு வெள்ளை அறிக்கை தருவதற்கு அவங்களால எந்தெந்த இடத்துல எவ்வளோ நிலம் ஆக்கிரமிப்பில் இருந்தது, யார் யார் அதை ஆக்கிரமித்து வைத்திருந்தார்கள், எவ்வளோ நிலங்கள் அதில் மீட்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு கோவிலுக்கும் தரலாமே. இது எல்லாரும் ஏற்கனவே ரொம்ப ஆவலாக கேட்டுக்கொண்டு தானே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த அறிக்கையும் இல்லையே, சும்மா பொத்தாம் பொதுவாக தானே சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், முன்னாடி வந்து ஒரு 5.5 லட்சம் அல்லது 5.25 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து இந்த கோவிலுக்கு, அதாவது கோவில் நிலங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க.
இப்போ 30,000 கோயில்கள் வந்து ஹெச்ஆர்என்சியின் வசம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது அது என்ன பண்ணிட்டாங்க, 4.25 லட்சம் ஏக்கராக அது குறைஞ்சது. அந்த இடைப்பட்ட அந்த நம்பர் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்கு எந்த கணக்கு வழக்கும் இல்லை. சரி, இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதுலேயும் வந்து அதுலேயும் ஒரு 3/4 லட்சமோ என்னமோ குறைச்சி ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆனால் கோவில்களுடைய எண்ணிக்கை இவங்க எடுத்தது அதை விட அதிகம். அப்போ நிலத்தினுடைய எண்ணிக்கை கூடணுமா வேணாமா, அது எப்படி குறையும் அப்படிங்கிற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே கிடையாது. சரி, இவ்வளோ தூரம் நாங்கள் நிலத்தை மீட்டுட்டோம்னா அப்போ இதில் இன்னும் ஆடப்பு தானே ஆகணும், அது எப்படி குறைஞ்சிட்டே போகுது, இந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த கோவில்களை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறது. அதாவது கொள்ளையடிப்பவர்களுக்கு மறைமுகமாக இதை வந்து இவங்க உதவி செய்து கொண்டிருக்கார்கள் என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாகவே இருந்தது. இதை பாருங்க, இப்போ கோவிலில் குடியிருக்கிறவங்களுக்கு அந்த வாடகை ஏற்றத்தையும் இப்போ 2% குறைச்சிருக்காங்க. யார் காசை யார் குறைப்பாங்க? எப்படி அதை செய்ய முடியும்? இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது சர்ச்சில், மசூதியில், அந்த இடத்துக்குலாம் நீங்கள் போய் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஆட்சியில் வந்து இந்த கோவில்களை அழிக்கக்கூடிய அதாவது கோவிலினுடைய பணத்துக்கு கூடிய வரவுக்கான சோர்ஸுகளை எல்லாம் அழிக்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வெளிப்படையாகவே உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு அரசாங்க அதிகாரியே இதை கொடுத்து குடிப்பாரானால், அப்போ இந்த ஒரு இதை காப்பாற்றுவதற்கு ஒரு நிர்வாகத்தை, இந்த பொறுப்பில் இருக்கிறது, இந்த துறையை வந்து பொறுப்பில் இருக்கிறது இவங்க கையில் தான் இருக்குது, அரசாங்கத்தினுடைய கையில் டைரெக்டாக இருக்குது. அப்போது ஒரு அரசாங்க அதிகாரியே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற தொனியில் வந்து ஒரு கடிதத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ சாதாரண மக்களுடைய நிலை என்ன? அப்போது ஒரு துறையை வந்து ஒரு துறையை கூட சரியாக நிர்வகிக்க முடியாத ஒரு அரசினுடைய முதல்வராக அவர் இருக்கிறதுக்கு என்ன துப்பு இருக்குது? அப்போ இன்னமும் அவர் பதவி வைக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன துப்பு இருக்குது? அப்போ இந்த நீங்கள் ஏற்கனவே இந்த இதை பற்றி கடிதம் முதல்வர் பார்வைக்கெல்லாம் செல்லாதா அப்படின்னு கேட்டீங்களே. அப்போ இந்த மாதிரி ஒன்று சென்று இருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பார் அப்படின்னும் நமக்கு தெரியல. அதனால் இதையெல்லாம் எதையுமே கவனிக்க லாய்க்கற்ற ஒரு துப்பற்ற முதல்வர் தான் இன்னைக்கு தமிழகத்தில் முதல்வராக இருக்கிறார். இந்த முதல்வர் இனியும் தொடர வேண்டுமா? இந்த கேள்விதான் ஸ்ரீ டிவி தொடர்ந்து முன்வைத்து வருகிறது.